السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. قال الله عز وجل: رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. الحمد لله. தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி கொண்ட ஈருலகத்தில் சந்தோஷத்தை அடையக்கூடிய அந்த மனிதர்களோட சில பண்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல தொடர்ச்சியாக இன்னைக்கும் சில பண்புகளை பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் சஅீதல் லதீன தஜன்னபு சுபுல ரதா ஒரு கவிதை தொகுப்புல இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். சஅீதல் லதீன தஜன்னபு சுபுல ரதா வதயம்மமு லிமனாசில் ரிதுவானி. சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் யார் என்றால், தீமையின் பாதையை விட்டு ஒதுங்கி நன்மையும் சொர்க்கத்தோட பாதையின் பக்கம் நோக்கி செல்வார்கள். அடுத்தது கூறினார்கள், وقد أخلصوا في مشيهم هم الذين قد أخلصوا في مشيهم قد شرعوا بشرعة الإيمان. அவர்கள் அந்த போகக்கூடிய பாதையில் இஹ்லாஸோட போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அந்த பாதையில் அவர்கள் செய்யக்கூடிய அமல், அதில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தை பின்தொடர்ந்தவாறு அவர்கள் அந்த அமலை செய்வார்கள். அடுத்தது கூறினார்கள், வஹுமுல் லதீன பனவு மனாஸில ஸைதிஹிம். அவர்களோட பாதையை அவர்கள் கட்டியமைப்பார்கள். எதற்கு மத்தியில்? பைனல் ஹௌஃபி வல் ரஜாஇ லித்தையானி. அந்த தையான் கூலி கொடுக்கக்கூடியவனுக்காக அவர்களோட அந்த பாதையை நன்மைக்கும் பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் அந்த பாதையை அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வை பயப்படுவதற்கும் அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பதற்கும் நடுவே அவர்கள் வாழ்க்கையை நகர்த்துவார்கள். என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில பயமும் இருக்கும், அல்லாஹ் மீது அச்சமும் இருக்கும், அல்லாஹ் மீது ஆதரவும் இருக்கும். அடுத்தது சொன்னாங்க, வஹுமுல் லதீன மலல் இலாஹு குலூபஹும் பிவிதாதிஹி வ மஹப்பத்திர் ரஹ்மானி. அவர்களோட உள்ளங்களை அல்லாஹ் நிரப்பி இருக்கிறான். எதை கொண்டு? அல்லாஹ்வோட நேசத்தை கொண்டு அல்லாஹ் நிரப்பி இருக்கிறான். அடுத்தது கூறினார்கள், வஹுமுல் லதீன அக்தரு மின் திக்ரிஹி. அவர்கள் தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் அதிகரிப்பார்கள். ஃபிஸ் சிர்ரி வல் இஅலானி வல் அஹ்யானி. மறைவிலும் வெளிப்படையிலும் அனைத்து இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்வதில் அவர்கள் அதிகரிப்பார்கள். அடுத்தது படித்தோம், யதகர்ரபூன இலல் மலீகி பிஃஇலிஹி. அவர்களோட அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவார்கள். தாஅதிஹி வ தர்கில் இஸ்யானி. அப்ப அவர்களோட செயல்பாடுகள் என்னது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதும் இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அல்லாஹ்வுக்கு கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த அமல்களை விட்டு பாவங்களை விட்டு ஒதுங்கியும் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் ஃபிஅலுல் ஃபராயிதி வன் நவாஃபிலி தஅபுஹும். அதாவது ஃபர்தான அமல்களை செய்வதும் அதோடு நிப்பாட்டிவிடாமல் நஃபிலான அமல்களையும் அவர்கள் செய்வார்கள். இதையெல்லாம் செய்யக்கூடிய அவர்கள் மஅ ருக்யத்தி தக்ஸீரி வன் நுக்ஸானி. அவர்களோட அமலில் குறைபாடுள்ள அமலாக தான் அந்த அமலை பார்ப்பார்கள். ஒரு அமலை செஞ்சு முடிச்சுட்டு, நான் பூர்ணமான அமல் செஞ்சிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் முடிச்சுட்டேன் முழுசா என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நான் குறைபாடுள்ளவனாக தான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு சிந்தனையில் தான் அவர்களோட வாழ்க்கையும் அவர்களோட அமலும் இருக்கும். இதுவரை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல இன்னும் 2 பண்புகளை பார்ப்போம். ஷேக் அப்துல் ரஹ்மான் பின் நாசிர் அஸ்-சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், صبروا النفوس على المكاره كلها شوقا الى ما فيه من احسان. இதேமே பார்த்தோம். அதாவது பொறுமையாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் தக்தீர் கத்ர் அல்லாஹ்வோட அந்த தக்தீர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு எது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சரி பொறுமையாக இருப்பார்கள். எப்படி பொறுமையாக இருப்பார்கள்?
நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை இதனால் தர இருக்கிறான் என்று அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அடுத்ததாக கூறுகிறார்கள், نزلوا بمنزلة الرضا فهم بها قد أصبحوا في جنة وأمان. இப்போ நேற்றைய தினம் இறுதியாக பார்த்தது, தக்தீர்ல அவங்களுக்கு முசீபத்துகள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எப்படி இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் தான், அந்த பொறுமைக்கு அடுத்த கட்டம் தான் பொருந்தி கொள்வது. பொறுமைக்கு அடுத்த கட்டம் பொருந்தி கொள்வது. இப்ப இந்த பொருந்தி கொள்வதை பற்றி உலமாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்போ பொருந்தி கொள்வதிலே நிறைய வகை இருக்கு. சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு தக்தீர், அல்லாஹ் நமக்கு விதித்ததை பொருந்தி கொள்வது. சில நேரங்களில் அல்லாஹ் என்னை முஸ்லிமாக்கி, அல்லாஹ் எனக்கு இதை சுன்னத்துகளாக ஆக்கி, அல்லாஹ் எனக்கு இந்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறானே அதை பொருந்தி கொள்வது. உதாரணத்திற்கு நீண்ட நேரம் என்று சொல்லுவோம், மனசுல ஒரு வெறுப்போட சொல்லணுமா, பொருந்தி கொண்டு அதை செய்யணுமா, பொருத்தத்தோடு அதை செய்யணும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று நடக்கும் பொழுது, போருக்கோ எதுக்கோ கஷ்டங்களுக்காக கொண்டு செல்லும் பொழுது பொருத்தத்தோடு போனார்களா அல்லது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக போனார்களா? பொருத்தத்தோடு போனார்கள். அப்போ அந்த பொருத்தம் இபாதத்திலும் பொருத்தம் இருக்கணும். அதே போன்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான், இது ரொம்ப கஷ்டமானது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான், அந்த ஹராமை விட்டு ஒதுங்கி இருக்கும் போது மனசுல பொருத்தம் இருக்கு. ஹராமை விட்டு ஒதுங்கி இருக்கும் போது மனசுல பொருத்தம் இருக்கணும். உதாரணத்திற்கு இப்போ வாலிபர்களுக்கு மத்தியில ட்ரெண்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். உதாரணம் சொல்லாமே போலாம். அப்போ வாலிபர்களுக்கு மத்தியில சில விஷயங்கள் ட்ரெண்டாக இருக்கும். அதுல சில நேரங்களில் ஹலால் இருக்கும், சில நேரங்களில் ஹராம் இருக்கும். அப்ப அந்த ட்ரெண்ட் மக்களுக்கு மத்தியில் அது பிரபலமாக இருக்குது. அதனால நானும் செய்வேன் என்று மனசு சொல்லும் பொழுது அந்த மனசை கட்டி போட்டு இது ஹராம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வீட்டில் இருக்கிறது இருக்குது. அது என்னது? பொறுமை. அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு இதை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற அந்த ஹராம் என்கிற அந்த கட்டளையை பொருந்திக் கொள்வது. அல்லாஹ் ஹராமாக்குனதுல கயிறு தான் இருக்கும். அல்லாஹ் சில பேருக்கு ஹராம் செய்ய முடியாம போச்சு, முஸ்லிமா போனதுனால செய்ய முடியல, முஸ்லிமா இல்லாட்டி செஞ்சிருக்கான். அப்ப இவன் பொருத்தத்தை அடையல, ஹராமை விட்டு ஒதுக்கி விட்டான், ஆனா பொருத்தத்தை அடையல. உதாரணத்திற்கு தங்க கடைக்கு போறோம், போனதுக்கு பிறகு அந்த ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லுவான், ஒரு திட்டம். என்ன திட்டம் சொல்லுவான்? மாசம் 10,000 ரூபாய் கட்டுங்க, வருஷ கடைசியில 1,20,000 கட்டி முடிச்சிருவீங்க. அதுக்குள்ள மாசம் உங்களுக்கு நீங்க 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு தங்கத்தை உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருவோம். 12 மாசத்துக்கு என்ன உங்களுக்கு தங்கம் ஒதுக்கி வச்சோமோ அதை 12 மாசம் கழிச்சு உங்களுக்கு தந்துருவோம் அப்படின்னு சொல்லுவான். மார்க்கப்படி இது ஹராம், மார்க்கப்படி இது ஹராம், தெளிவான ஹராம் இது. ஏனென்றால் மார்க்கத்தில் தங்கத்தை காசு கொடுத்தால் உடனே வாங்கிட்டு வந்துடணும், கைக்கு கை வாங்கிட்டு வந்துடணும். மார்க்கப்படி இது ஹராம். ஆனா ஸ்கீம் பார்க்க அழகா இருக்குதா இல்லையா? சேவிங்ஸ் முறையில மாசம் வர 10,000 ரூபாய் கட்டி இன்னைக்கு விலை கம்மியா இருக்கு, நாளைக்கு விலை கூடும், இதுக்கு மத்தியில நமக்கு தங்கம் சேர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கும். மார்க்கம் இதை ஹராமாக்கி இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அதை விட்டு ஒதுங்கி வரும்ல, அது பொறுமை. அந்த ஒதுங்கி வந்ததுக்கு பிறகு நான் மட்டும் முஸ்லிமா இல்லாட்டி அதை செஞ்சிருக்கலாம் என்று தோணினால் நாம் அதை பொருந்திக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொருந்திக் கொள்ளவில்லை. அப்ப அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணம் தான் சஹாபாக்கள் வீட்டுல பானையை இது வச்சிருந்தாங்க, என்னது மது வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்றாங்க, அவங்க சின்ன வயசு சஹாபி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய சஹாபாக்கள் அப்போ மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்பாக மதுவை ஊத்தி கொடுப்பாங்க. ஊத்தி கொடுக்கக்கூடிய நேரத்துல வஹி இறங்குது, மது ஹராம் என்று சொல்லி, மது ஹராம் குடிக்க கூடாது என்று வஹி வருது. பார்த்து சஹாபி சொல்றாங்க எனக்கு ஊத்தாதீங்கன்னு சொல்லி. சில சஹாபாக்கள் வாந்தி எடுக்கிறாங்க, சில சஹாபாக்கள் அல்லது மதீனாவில் ஆறாக மது ஓடுது. அப்ப அவங்க யோசிச்சிருக்கலாம்,
மது நான் குடிக்கிறது ஹராம, அதுக்கு வித்துட்டு காசாக்கிட்டா. அவங்க அப்படி யோசிக்கல. எப்படி யோசிச்சாங்க? இது என்னோட ரப்புக்கு பொருத்தத்தை பெற்று தராதா, இப்ப நானும் இதை பொருத்த மாட்டேன். இது என் ரப்புக்கு பொருத்தத்தை பெற்று தருமா, நானும் இதை பொருந்திக் கொள்வேன். இதுதான் பொருத்தத்தோட உச்சம். அதே போன்று தான் ஒரு மனிதன் அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை அவன் பொருந்திக் கொள்வது. சில பேருக்கு தோணும், அம்மாவை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏழையாக்கிறதுனால தான் நானும் ஏழையாக்கிறேன். நான் மட்டும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா என்ன மட்டும் இப்படியா இருப்பேன். சில மனைவிகள் கணவர்களிடம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம், ஆமா இவரு சம்பாதிக்கிற, எனக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளையை முடிச்சிருந்தா நான் என்ன மட்டும் எங்கேயும் அமெரிக்காவில் உட்கார்ந்திருப்பேன். இப்ப இவங்கெல்லாம் துன்யாவை ஆசைப்படுவது தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு தக்தீர் விதித்ததை பொருத்திக் கொள்ளவில்லை. நாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ரிதா பொருத்தம் என்றால் என்ன தெரியுமா? தீபுன் நஃப்ஸ், உள்ளம் தூய்மையாவது, உள்ளம் தூய்மையாக இருப்பது. எந்த சூழ்நிலையில் பிமா யஜ்ரி அலைஹி மினல் மகாதீர், அல்லாஹ் அவனுக்கு விதித்ததில் அவன் பொறுமையாக இருப்பது. அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கிறான் என்று பொறுமையாக இருந்து அதை பொருத்திக் கொண்டு அதனால் மனசில் எந்த ஒரு சங்கட்டமும் ஏற்படாது, எந்த ஒரு சங்கட்டமும் ஏற்படாது. சஹாபாக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, எங்கேயாவது மூஞ்சியை சுழிச்சாங்களா? மார்க்கத்துக்காக அவங்களோட செல்வம் எல்லாம் போனுச்சு, மூஞ்சியை சுழிச்சாங்களா? சுழிக்கல. என்ன பண்ணாங்க? பொருத்தி கொண்டார்கள். அல்லாஹ் எனக்கு இதை ஏற்படுத்தினான், பொருத்தி கொண்டார்கள். இப்ப அல்லாஹ் ஏற்படுத்தியதை பற்றி ஆலிம்கள் சொல்லும்போது இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லதி ஹிய ஐனு இக்தியாரில்லாஹி லஹ், அல்லாஹ் அவனுக்கு தேர்ந்தெடுத்தது தான் அந்த விஷயம், அந்த சூழல். உதாரணத்துக்கு ஒருத்தவனுக்கு பிசினஸ்ல காசு போடுறோம், அப்படியே நஷ்டமா போயிடும். எப்படி? முழு காசு நஷ்டமா போயிடுது, முதலும் வரல, லாபமும் வரல, நஷ்டமா போயிடுச்சு. இப்ப இது யாரால் இது நடந்தது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒன்று தான் நமக்கு நடந்திருக்கு. அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடியதில் யார் மிக சிறந்தவன்? அல்லாஹ். அப்படி சிறந்தவன், சிறந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு தேர்ந்தெடுப்பார். அப்படி சிறந்த ஒரு தேர்வை நமக்கு எடுத்து நமக்கு தரும் பொழுது ஒரு மனிதன் அதை எப்படி பார்க்கணும்? நான் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதை விட அல்லாஹ் எனக்கு சிறந்ததாக தேர்ந்தெடுப்பான். நான் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதை விட அல்லாஹ் எனக்கு சிறந்ததாக தேர்ந்தெடுப்பான் என்று ஒரு மனிதன் எண்ண பொழுது என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய விஷயங்களில் அவன் பொருத்திக் கொள்கிறான். அவன் என்ன பண்ண மாட்டான்? ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு என்று பார்க்க மாட்டான். இதனால் தான் உலமாக்கள் சிலர் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு முசீபத்தை, ஒரு சோதனையை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தேர்ந்தெடுத்துட்டான், இத வாழ்க்கையில நடக்கணும் என்று சொல்லி. அப்ப அவன் மனசு என்ன பண்ணுது? கஷ்டமாயிட்டு. உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அவனுக்கு தக்தீரை கண்ணுக்கு முன்னாடி திறந்து காட்டினார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை தான் அவனும் தேர்ந்தெடுத்திருப்பான். ஏனென்றால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததில் தான் கயிறு இருக்கிறது. ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டே இருப்பான், உதாரணத்துக்கு உச்சக்கட்ட வலி அவனுக்கு எதிரில் இருக்கும். தனக்கு நேசமான ஒருத்தர் மரணிப்பதில் ஒரு உச்சகட்டமான வலி இருக்கும், வலி இருக்கும் அவனுக்கு. உலமாக்கள் சொல்றாங்க, இப்ப அந்த மனிதன் அல்லாஹ் அவனுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான், அந்த நேசன் மௌத்தாகணும் என்று சொல்லி அல்லாஹ் அவனுக்கு இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான், நீ தேர்ந்தெடுப்பா அப்படின்னு. அவன் எதை தேர்ந்தெடுப்பான் தெரியுமா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை தான் அவன் தேர்ந்தெடுப்பான். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுல கயிறு இருக்கு. ஏன்னா அவன் கதரை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறான, அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுல கயிறு நடக்குது. நான் தேர்ந்தெடுத்திருந்தால் ஆரம்பத்தில் நனவா தெரியலாம், தொடர்ச்சியில அங்க ஏதோ தீமை இருக்கும். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனா அதுல என்ன இருக்கும்? உங்களுக்கு கயிறு இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை அவன் பொருத்தம் அடையணும். அதே போன்று அல்லாஹ்வோட சட்ட திட்டங்களில் அவன் உள்ளத்தில் அமைதி ஏற்பட வேண்டும், ஏற்பட வேண்டும். இதெல்லாம் ஏற்பட்டால்தான் அவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று
அவன் அல்லாஹ்வை ரப்பாக பொருத்திக் கொண்டவனாக மாற முடியும். ஏன்? அந்த ரப்பு தான் அவன் விதிக்கிறான். அந்த ரப்போட காரியங்கள் தானே அவனுக்கு விதிப்பது. அப்ப அல்லாஹ் விதித்ததை ஒரு மனிதன் பொருத்தவில்லை என்றால் அல்லாஹ்வோட காரியங்களை அவன் பொருத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வோட காரியங்களை அவன் பொருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை முழுமையாக பொருத்திக் கொள்ளவில்லை. அப்ப அல்லாஹ்வை முழுமையாக பொருத்திக் கொண்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அதனால அவர்களுக்கு என்ன கூலி கிடைச்சிச்சு? ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டார். அப்ப அந்த முழுமையான பொருத்தத்தை அடைவது தான் ஒரு முஸ்லிமோட இறுதி நோக்காக இருக்கிறது. இப்ப ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பொருத்தம் அடைவது சில நேரங்களில் நன்மை செய்வதிலும் தீமையை விடுவதிலும் பொருத்தம் அடைய வேண்டியது இருக்கும். நன்மை செய்வதிலும் தீமையை விடுவதிலும் பொருத்தம் அடைய வேண்டியது இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், وَمِنْهُمْ مَن يَلْمِزُكَ فِي الصَّدَقَاتِ فَإِنْ أُعْطُوا مِنْهَا رَضُوا وَإِنْ لَمْ يُعْطَوْا مِنْهَا إِذَا هُمْ يَسْخُطُونَ وَلَوْ أَنَّهُمْ رَضُوا مَا آتَاهُمُ اللَّهُ وَرَسُولُهُ. அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுக்கு விதித்ததை அவர்கள் பொருந்திக் கொண்டிருந்தால் وَقَالُوا حَسْبُنَا اللَّهُ அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொன்னால் سَيُؤْتِينَا اللَّهُ مِنْ فَضْلِهِ அல்லாஹ் அவர்களுக்கு அவரோட ஃபضலில் இருந்து அவரோட நியமத்துகளில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாருக்கு? அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு. அதே போன்று ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் அவன் அல்லாஹ்வை பொருத்திக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டால் என்ன ஆகுது? அவன் அல்லாஹ்வுடைய விதியை பொருத்திக் கொள்கிறான். அவன் அல்லாஹ்வுடைய விதியை பொருத்திக் கொண்டால் அல்லாஹ்வுடைய செயல்களை அவன் பொருத்திக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய செயல்களை அவன் பொருத்திக் கொண்டால் அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டவனாக அவன் மாறுகிறான். அப்படி அவன் அந்த நிலையை அவன் அடையும் பொழுது அல்லாஹ்வோட பொருத்தம் அவனுக்கு கிடைக்குது. அல்லாஹ்வோட பொருத்தம் ஒருத்தவன் கிடைத்து விட்டால் அவன் நரகத்துக்கு போவானா? ஒருபோதும் போக மாட்டான். அல்லாஹ் அவன் பொருந்திய ஒருத்தவனை எப்படி நரகத்துக்கு அனுப்புவான்? அனுப்ப மாட்டான். அடுத்தது இந்த அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாம் அல்லாஹ்வை பொருத்துறது ஒண்ணு, நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்பது ஒண்ணு, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைகிறது ஒன்று இருக்கிறது. அப்ப அதான் நம்மளுடைய இறுதி இலக்கு. அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைய ஒரு விஷயத்துல ஒரு நன்மை செய்யறோமோ ஒரு தீமை விடுறோமோ அது யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக செய்யறோம். யாரா நீ பொருந்திக் கொண்டையா அது எனக்கு போதும். இப்ப அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது முதலாவது தான் அல்லாஹ்வை மறைவிலும் வெளிப்படையிலும் அல்லாஹ்வை அஞ்சுவது. இதுல முதல்ல உலமாக்கள் சொல்றது என்ன சொல்றாங்க? மறைவதை முதல்ல சொல்றாங்க. வெளிப்படையா அல்லாஹ் அஞ்சுறது லேஸ். அல்லாஹ் அஞ்சுறது லேஸ். மறைவிலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், வெளிப்படையிலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினாவுல 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தி அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் சிலருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அதை அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பான். ஜன்னாத்தி அத்ன் என்கிற அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் அவர்கள் கால்களுக்கு கீழாக நதிகள் ஓடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். خالدين فيها أبدا அதில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறிட்டு என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இது எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்றான்? ذلك لمن خشي ربه. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நிலை, அந்த சொர்க்கம், அந்த பொருத்தம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வை அஞ்சணும் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுவதில் மறைவிலும் வெளிப்படையிலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதன் எதை கையாளணும்? அல்லாஹ் என்னை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான். உலமாக்கள் சொல்வார்கள், லா தன்துர் இலா சிகரித் தம். ஒரு பாவம் எவ்வளவு சின்னதோ பெருசுன்னு பார்க்காதீங்க. வன்துர் இலா மை யஸீ. யாருக்கு நீ பாவம் செய்யறான்னு பார்த்து கொண்டிரு. அப்படி இருக்கும் பொழுது மறைவுல சின்ன பாவமா இருக்குன்னு சரி, அவன் என்ன யோசிப்பான்? நான் யாரை எதிர்த்து இந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன்? ரப்புல் ஆலமீன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். வெட்கப்பட வேண்டும். சில நேரங்களில் மக்களுக்கு முன்னாடி வெட்கப்படுவதற்கு, பாவம் செய்வதற்கு வெட்கப்படுவோம். இப்போ பாப்பா பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க, அம்மா பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க, மனைவி பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க என்று
மக்களை முன்னாடி பாவம் செய்வதற்கு வைக்கப்படுவோம். ஆனால் அல்லாஹ் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. அப்ப என்ன ஆச்சு? அல்லாஹ் நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தோம். அல்லாஹ் பார்க்கிறான் தான், ஆனாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். என்ன ஆயிட்டோம்? அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று. அதனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறைவிலும் வெளிப்படையிலும் பயப்படும் பொழுது, அஞ்சும் பொழுது அல்லாஹ்வோட பொருத்தத்தை அவன் பெறுவான். அதே போன்று தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒரு மனிதன் வெறுத்தால் அவனை வெறுப்பது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் ஒரு மனிதன் வெறுத்தால் அவனை வெறுப்பது. இதனாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பொருத்தத்தை பெறுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கமாக கூறுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஜாதலாவோட இறுதி வசனம் 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமையும் நம்பிய ஒரு கூட்டம் ஒருபோதும் யுவாதூன மன் ஹாத்த அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுத்த, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு ஒதுங்கிய, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோட வழியை விட்டு வேற வழியில் போன, அதாவது வெறுத்துட்டு போன அந்த மக்களை ஒருபோதும் இந்த ஈமான் கொண்டவர்கள் நேசிக்க மாட்டார்கள். ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள். வலவ் கானு ஆபாஹும், அவர்கள் சொந்த வாப்பாவாக இருக்கட்டும் சரி, அவ் அபனாஹும் சொந்த மகனாக இருக்கட்டும் சரி, அவ் இஹ்வானஹும் சொந்த சகோதரனாக இருக்கட்டும் சரி, அவ் அஷீரத்தஹும் சொந்த மனைவி மக்கள் குடும்பமாக இருக்கட்டும் சரி, இப்படிப்பட்ட நெருங்கிய குடும்பமாக இருக்கட்டும் சரி, அந்த மக்கள் அல்லாஹ்வோட தூதரை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள். ஒரு உதாரணம் தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முஹம்மது என்ற ஒரு மகன் இருந்தான். அவங்க இஸ்லாத்துக்கு வரல ஆரம்பத்துல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு போறாங்க. போர் நடந்து முடியுது, எல்லாம் முடிஞ்சிருது. பின்னாடி ஒரு காலத்துல தன் மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல வாப்பாட்ட சொல்றாங்க, உங்களை நான் அந்த போர்ல சந்திச்சேன், நீங்க முஸ்லிம்கள் தரப்புல இருந்தீங்க, நான் காவிரிகளோட தரப்புல இருந்தேன். என்னோட வாழ்க்கையிலாக 2-3 வாட்டி நீங்க வந்துட்டு போனீங்க, சொந்த தந்தையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையில நீ வந்திருந்தா உன் தலையை சீவிர் பண்ணான். என் வாழ்க்கையில நீ வந்திருந்தா உன் தலையை சீவிர் பண்ணாங்க. இவங்க எந்த மஹப்பத்தை முன்வைத்தார்கள்? அல்லாஹ்வோட மஹப்பத், அல்லாஹ்வோட பொருத்தம் எனக்கு முக்கியம். சொந்த மகனாக இருக்கட்டும் சரி, அல்லாஹ் இருக்கிறானா நான் அவனை இருக்கிறேன்னு சொன்னான். இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். தன்னோட மகன் காப்பாற்றப்படவில்லை, தன்னோட மகன் குஃப்ர்ல நிற்கிறான், மலை உச்சத்துல நின்று சொல்றான், மலை உச்சத்துல நிற்கிறேன், என்ன இந்த மலைக்கு நான் நிற்கிறேன், எல்லாம் என்ன ஒன்றும் தாக்காதுன்னு சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال لا عاصم اليوم من امر الله الا من رحم. அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத்தை காட்டுகிறானோ அவர்களை தவிர இந்த வெள்ளத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப அவன் கேட்கல, பெண்ணாவது வெள்ளம் பெருக்கு அடிச்சு போது அதுல மாட்டிக்கொண்டு மரணித்து விடுகிறார். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்றாங்க, قال ربي, என்னோட ரப்பே, இன்ன பிலி மின் அஹ்லி, என்னோட மகன் என்னோட குடும்பத்தை சார்ந்தவன், என்னோட குடும்பம், இன்ன பிலி மின் அஹ்லி வ இன்ன வஅதக அல்-ஹக், உன்னோட வாக்கு உண்மையானது, நீ என்ன காப்பாற்றுவ நீ சொன்னா இந்த வாக்கு உண்மையானது. என்ன காப்பாற்றுவனா என் பிள்ளை என்னை சார்ந்தவன் தானே. வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பு வழங்கக்கூடியது, நீ நேர்மையானது சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க, என் பிள்ளை நீ காப்பாற்றிக்கிறதா யா அல்லாஹ். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், قال يا نوح, ஓ நூஹே, إنه ليس من أهلك, அந்த மகன் உன்னோட குடும்பமே கிடையாதுங்கிறான். إنه عمل غير صالح, அவன் செஞ்ச அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய காரியம் அல்ல, அவன் செஞ்ச காரியம் நலவல்ல, அதனால் நீ அவனோட குடும்பமாக நீ என்னாதன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்போ ஒரு மனிதன் தான் சொந்த பிள்ளையாக இருக்கட்டும் சரி, சொந்த தந்தையாக இருக்கட்டும் சரி, சகோதரன் மனைவி யாராக இருக்கட்டும் சரி, அல்லாஹ்வோட தூதரையும் ஒரு மனிதன் இருக்கிறானா அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த மனுஷன் நானும் இருக்கிறான். ஒரு முறை ஒரு சஹாபி, கண்ணு தெரியாத சஹாபி, யாருக்கு தெரியும் உங்க பேர்? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள பத்தி ஒரு அறிவிப்பு வருது, ஒரு சம்பவம். அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி டெய்லியும் ரசூலுல்லாஹ் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க.
டெய்லியும் ரசூலுல்லாஹ் வந்து திட்டிட்டே இருக்காங்க. முஹம்மது அப்படி இப்படின்னு இவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஒரு நாள் என்ன பார்த்தாங்க, ஒரு கோபம் வந்துச்சு. கோபம் வரணும் ஒரு மனுஷனுக்கு. அல்லாஹ்வோட தூதரை ஒரு மனிதன் திட்டுகிறானா அவனை பார்த்து ஒரு மனிதனுக்கு கோபம் வர வேண்டும். ஈமான் இருந்தால் கோபம் வரும். வந்துச்சு அவங்களுக்கு கோபம். ஒரு பாறையை எடுத்தாங்க, தலையில போட்டாங்க, மரணித்து விட்டார்கள் அவனை. அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சென்ற இரவு யார் இதே மாதிரி இந்த பெண்ணை கொன்றது? இந்த கண்ணு தெரியாத சஹாபி பின்னாலே வந்து சொல்றாங்க, நான் தான் யார் சொல்லலாம். சிந்திச்சு பாருங்க, சஹாபி கண்ணு தெரியாது, நான் தான் யார் சொல்லலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களை செய்ய வைத்தது எது? அவங்க சொன்னாங்க, யார் சொல்லலாம், என் மனைவி உங்களை திட்டிக்கிட்டே தான் யார் சொல்லலாம், மனசு பொருட்களை யார் சொல்லலாம், கண்ணை தூக்கி கொண்டுட்டு யார் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவறு என்று சொல்லவில்லை. அப்ப அந்த சஹாபியை செய்ய வைத்தது எது? அதுக்கு ரசூலுல்லாஹ் திட்டம் எல்லாரும் சஹாபியும் சொல்றாங்க, அஊது பில்லாஹ் அப்படி நம்ம சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை கற்றும் தரவில்லை. எதை கற்றுத் தந்தார்கள்? மனசுல வெறுப்பு உருவாகும். அப்படி அந்த மனிதர்களை பார்த்து வெறுக்கிறோம் என்று சொன்னால், அந்த வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் என்ன ஆகிறோம்? அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறுகிறோம். ஏன்? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒருத்தனை நானும் வெறுக்கிறேன், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒருத்தனை நானும் நேசிக்கிறேன். இதனால் தான் சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை நாம் சொல்வோம், அல்லாஹ் அந்த கூட்டத்தை நேசித்தான், அவர்களை நேசித்தால் அது உங்களுடைய ஈமானோட அடையாளம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நேசித்திருக்க நாம் அந்த கூட்டத்தை வெறுத்தால் அது எதோட அடையாளம்? நிஃபாகோட அடையாளம். அதனால் தான் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வசனத்தோட விளக்கத்தில் கூறும்போது கூறினார்கள், இன்னைக்கு ஷியாக்களை பார்க்கிறோம், அவங்களோட கொள்கையில் அடிப்படை என்னது? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 பேர். அப்புறம் சில சஹாபாக்கள், கையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில சஹாபாக்கள், இவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்குவாங்க. இதே போன்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்வாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்களை ஏற்றுக்குவாங்க. அப்புறம் யார் இருப்பாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள், காஃபிர் என்று சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் என்று சொல்வார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் என்று சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை தூக்கி வச்சு புகழ்வாங்க. அப்ப இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னன்னு பார்ப்பாங்க? விபச்சாரி என்று பார்ப்பார்கள். சொல்றதுக்கு நாக்கு கூசுது, அப்படி சொல்வார்கள். ஏன் இதை சொல்கிறேன்? சொல்ல வேண்டிய கடமை சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு பார்க்கிற முஸ்லிம்கள் சிலர் அளவு கடந்த நேசம் எப்படி மனசு வருது? ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கொள்கை ரீதியா விட்டுருது, நாங்க அரசியல் ரீதியா பேசணும்னு சொல்லுவாங்க. முன்னாடி கேட்கிறேன், உங்க சொந்த தாயை ஒரு மனிதன் இதை போன்று பேரை போட்டு கூப்பிடுறோம், அப்புறம் நீங்க அரசியல் ரீதியாகவும் நீங்க அவனை ஆதரிச்சு பேசுவீங்களா? சொந்த தாயை ஒரு மனிதன் ஹராமான பேரை கொண்டு கூப்பிடுகிறான், நஊது பில்லாஹ். அவனை நான் மார்க்க ரீதியா அவனை நேசிக்கல, அரசியல் ரீதியா அவனை நேசிக்கிறேன் சொல்லுவோமா? மனதில் துளி அளவுக்கு வெட்கம் இல்லாதவன் சொல்லுவான், துளி அளவுக்கு வெட்கம் இல்லாதவன் அதை சொல்லுவான். இப்ப நம்மளோட தாயை விட, சொந்த தாயை விட மேலானவர்கள் தான் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப 2 பேரும் முன்வைக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலானவங்களா, சொந்த தாய் மேலானவங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை பற்றி குர்ஆன் 10 வசனங்களை இறக்கியது. இவர்களை பற்றி குர்ஆன் கூறுகிறது இவர்கள் நிரபராதி என்று. இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹப்புன் நிஸா, எனக்கு மிக நெருக்கமான பாசத்துக்குரியவன் யார் தெரியுமா? ஆயிஷா என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்கும் பாசத்துக்குரிய ஒருத்தவங்களை ஒருத்தன் வெறுக்கிறான், ஒருத்தன் காஃபிர்ங்கிறான், ஒருத்தன் விபச்சாரிங்கிறான், நஊது பில்லாஹ், இப்படி பேசுகிறான். அந்த மக்களை நம்ம இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் சில பேரை பார்க்கிறோம், கொள்கை ரீதியா கெட்டவன் தான், அரசியல் ரீதியா நல்லவனா இருக்கிறான். அது உங்களுக்கு எதுக்குப்பா? உங்களுக்கு எதுக்கு? மௌனம் காத்துக்கிட்டு போயிடலாம், மௌனம் காத்துட்டு போயிடலாம். அந்த இடத்துல சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, யாரும் ஏதாச்சும் பேசணும், அதனால் பேசி என்ன பண்றாங்க, இதை போன்று
ஈரான் போன்ற நாடுகளுக்கு வெளிப்படையாக ஒரு ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த ஈமான் முக்கியம். ஈமானினால் ஏற்படக்கூடிய நேசம் முக்கியம். ஈமானினால் ஏற்படக்கூடிய வெறுப்புகள் முக்கியம். அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் ஒருத்தனை நேசிக்கிறானா, நான் அவனை நேசிக்கிறேன். அல்லாஹ் ஒருத்தனை வெறுக்கிறானா, நான் அவனை வெறுக்கிறேன். ஒருபோதும் எந்த ஒரு காரணத்துக்காக இதுக்காக நான் அவனை நேசிப்பேன், இதுக்காக பிரிச்சு காமிப்போமா? காமிக்க மாட்டோம். அல்லாஹ் ஒருத்தனை வெறுத்து விட்டானா, நான் அவனை வெறுக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன ஸபகுனா பில் ஈமான். அல்லாஹ் இவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று. ஆனால் இவர்களோ சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி ஈமானை அடைவார்கள்? என்ன கேட்டாங்க? அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த நபி தோழர்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொல்லி, ஆனா இவர்களோ சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி ஈமானை பெறுவார்கள்? இவர்கள் எப்படி முஃமின்களாக ஆவார்கள்? அதனால் ஒருபோதும் சமரசத்துக்கு நாம் போய்விடக்கூடாது. ஈமானோட விஷயத்தில் இந்த ஈமானில் இருக்கக்கூடிய, தௌஹீதில் இருக்கக்கூடிய, ஷிர்கை எதிர்க்கக்கூடிய, சுன்னத்தில் வாழக்கூடிய, சுன்னத்தை பின்பற்றி போகக்கூடியவர்களை நாம் நேசிப்போம். அதில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். சுன்னத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய, பித்அத்துகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஷிர்கில் இருக்கக்கூடிய, அனாச்சாரங்களில் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை வெறுக்கக்கூடியவர்களை என்ன பண்ணுவோம்? ஒருபோதும் அவர்களை நேசிக்க மாட்டோம், அவர்களை வெறுப்போம். இதில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லி நான் அடுத்ததுக்கு போறேன். ஷியாக்கள்ல ஒரு கொள்கை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால என்ன பண்றாங்க? கண்மூடிக்கிட்டு எல்லாரும் நேசிக்கிறாங்க. அவங்களோட கொள்கையில ஒண்ணுதான், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட குர்ஆனை கொடுத்து அனுப்பும் பொழுது அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க சொன்னாங்க. அவன் மாத்தி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. எப்படி? அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க சொன்னாங்க, அவர்கள் மாத்தி என்ன பண்ணிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் இதுவும் சிலர் நம்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கொள்கை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த முஸ்ஹப் இருக்கிற குர்ஆன் மாற்றப்பட்டது என்று நம்பக்கூடியவர்கள் வெளிப்படையில் குர்ஆனை ஓதுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய கொள்கையில் ஒரு பகுதி, இந்த குர்ஆன் மாற்றப்பட்டது, முஹர்ரஃப், இந்த குர்ஆன் மாற்றப்பட்டது. அப்போ ஒரிஜினல் குர்ஆன் எப்போ வருமா? இறுதி காலத்துல ஒரிஜினல் குர்ஆன் வருமா? இப்ப நம்ம ஓதக்கூடியது மாற்றப்பட்ட குர்ஆன். இப்படி நம்பக்கூடிய ஒரு சொல் இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? ஆனால் அவன் இஸ்லாத்தில் இருக்க முடியாது. ஆனால் நாம் இந்த இடத்துல என்ன பேரணும்னா, அவனை பார்த்து நீ காஃபிர், நீ காஃபிர், நீ காஃபிர்னு சொல்லக்கூடாது. வர என்ன பண்ணணும்? அவனோட விஷயத்துல ஒதுங்கி இருக்கணும். அதனால் அல்லாஹ் ஒருத்தனை நேசிக்கிறான் என்றால் அவனை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ஒருத்தனை வெறுக்கிறான் என்று சொன்னால் அவனை வெறுத்து ஒதுங்க வேண்டும். இது ஒரு மனிதனுடைய ஈமானோட அடையாளம். இது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெற்று தரும். அதே போன்று சஹாபாக்களை நேசிப்பதும், இந்த சஹாபாக்களுக்காக துஆ செய்வதும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெற்று தரும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெற்று தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறார், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இந்த ஈமானில் முந்தியவர்கள் யாரு? ஈமானில் முந்தியவர்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஈமானில் முந்தியவர்கள் யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஈர்த்து கொண்டு வர வேண்டும். அதே போன்று தான் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய பேர்களை அறிந்து கொள்வது. அல்லாஹ் எத்தனை பேர்கள்? எத்தனை? 99. அந்த ஹதீஸ் வருது திருமீதில, லில்லாஹி 99 இஸ்மன். அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் உண்டு. இதுல உலமாக்கள் பெரிய கருத்து இருக்கு. 99 தானா என்பதில் அல்லது கூட இருக்குதா? சில உலமாக்கள் சொன்னாங்க 99 தான். அந்த ஹதீஸை வச்சு சொன்னாங்க 99 தான். சில உலமாக்கள் அந்த ஹதீஸை வச்சு சொன்னாங்க 99 இருக்குது, அது அல்லாமையும் இருக்குது. அவங்க எப்படி சொன்னாங்க? குர்ஆனில் எண்ணி பார்த்தார்கள், ஹதீஸில் எண்ணி பார்த்தார்கள், அப்போ கூட வந்துச்சு. 105 பேர்களை சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து ஒன்று இருக்குது.
சரி, இந்த கருத்திலே இன்னொரு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சில பெயர்களை அவன் குர்ஆனில் இறக்கி இருக்கிறான், சில பெயர்களை ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். சில பெயர்களை நமக்கு சொல்லியே தரல. என்ன பண்ணல? சொல்லியே தரல. அவனோட இல்முல வச்சிருக்கான். அன்னைக்கு ஒரு துஆவை படித்தோம். யா அல்லாஹ், நான் உன்னோட அடியான், ஒரு அடியானின் மகன் நான், ஒரு அடிமை பெண்ணின் மகன் நான். அதுல ஒரு துஆ கேட்போம், அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் வலக், உனக்கான பெயர்கள் அனைத்தையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், அந்த பெயர்களை நீயே உனக்கு சூட்டிக் கொண்டாய். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், அல்லது நீ உன்னோட வேதத்தில் உன்னோட பெயர்களை நீ இறக்கினாய். அவ் அல்லம்தஹு அஹதன் மின் கல்கிக், அல்லது உன்னோட படைப்புகளில் ஒருத்தவனுக்கு நீ அதை சொல்லிக் கொடுத்திருப்பாய். குர்ஆன்ல வந்தது, ஹதீஸ்ல வந்தது. அடுத்ததாக துஆவை கேட்போம், அவ் இஸ்தஅதர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக், அல்லது உன்னோட அந்த இல்ம், அந்த ஞானத்தில், மறைவான ஞானத்தில் நீ அதை வைத்திருப்பாய். இப்ப அல்லாஹ்வுடைய சில பெயர்கள் அவன் மறைவான ஞானத்தில் வச்சிருக்கிறானா இல்லையா? அவன் 99க்கும் அதிகமானது இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ அந்த ஹதீஸின் படி 99 மனப்பாடம் பண்ணால், அதன்படி அவன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவனுக்கு அந்த நன்மை, அவனுக்கு அந்த நன்மை. அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய இந்த திருநாமங்களை படிக்கக்கூடிய விஷயத்தில் அவன் ஆர்வம் காட்ட வேண்டும். இதுவரை எத்தனை பெயர்கள் படிச்சிருக்கோம்? படிக்கிறதுனா எது சொல்லல, அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம், இது எல்லாம் படிக்கலாம். மனப்பாடம் பண்றது எல்லாரும் பண்ணலாம். படிக்கிறது என்று சொன்னால் அர் ரஹ்மான் இதோட விளக்கம் என்ன, அர் ரஹீம் விளக்கம் என்ன, அல் மலிக் விளக்கம் என்ன, குத்தூஸ் விளக்கம் என்ன, அஸ்ஸலாம் விளக்கம் என்ன. யாரோட பேர் சொல்றது? உலகத்தில் ஒருத்தருக்கு ஜமீல் என்று பேர் இருக்கும், ஆனா அழகே இருக்காது. ஜமீலுக்கு அர்த்தம் என்ன? அழகு. முகத்துல அழகே இருக்கிறது. கனின்னு பேர், கனின்னு பேர் இருக்கிறார். அது கனி, கனி என்றால் செல்வந்தன். கனி என்று பேர் இருக்கும், ஆனா ஏழையாக இருப்பான். அல்லாஹ்வோட பேர் இல்லை அப்படியா? அவனுக்கு கஃபூர் என்று பேரு, மன்னிக்கக்கூடியவன் அவன். ரஹீம் என்ற பேரு, கருணை காட்டக்கூடியவன். மலிக் என்ற பேரு, ஆட்சி அதிகாரத்துடையவன் அவன். குத்தூஸ் என்ற பேரு, பரிசுத்தமானவன் அவன். அல்லாஹ்வோட பெயர்களுக்குள்ள அர்த்தங்களையும் சுமந்தவன் அவன். அப்ப அந்த பெயர்களை பற்றி படித்தால் அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறமாட்டோமா? அதை பற்றி படிக்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகம் படிக்க படிக்க அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறமாட்டோமா? அப்போ அதையும் படித்து அல்லாஹ்வோட பொருத்தத்தை ஒரு மனிதன் பெற வேண்டும். இதையெல்லாம் அவன் செய்யும் பொழுது, அல்லாஹ்வோட பொருத்தத்தின் பக்கம் ஓடும் பொழுது, அல்லாஹ்வோட பொருத்தம் அவனோட உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவன் என்ன ஆகிவிடுகிறான்? ஃபீ அமான், பல் அஸ்பஹு ஃபீ ஜுன்னத்தின் வ அமான், அவன் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் ஆகிவிடுகிறான். உதாரணத்துக்கு கேட்கிறேன், 2 வகை மக்கள் எடுத்துக்கணும், 2 வகை மனிதர்கள் எடுத்துக்கணும். ஒரே சம்பவம், 2 வகை மனிதர்கள். உதாரணத்துக்கு ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்து போச்சு வாழ்க்கையில. ஒரு நினைக்க முடியாத, நம்ம அனைவருக்கும் ஆஃபியத்தை தரணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நெருங்கிய ஒரு நண்பர் கோடேசனுக்கோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆஃபியத்தை தரணும், நடந்துருச்சு. இப்போ இது 2 மாதிரி அணுகலாம். காஃபிரோட அணுகுதல் ஒன்று இருக்குது, முஸ்லீமோட அணுகுதல் ஒன்று இருக்குது. இப்போ காஃபிர் என்ன பண்ணுவான்? நெஞ்ச அடிச்சுக்கிடுவான், கத்துவான், உலருவான், புலம்புவான், எல்லாம் பண்ணுவான், ரோட்ல வந்து பிறழுவான். இது காஃபி. ஒரு முஸ்லீம் அதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படும், மனசு வேதனையாக இருக்கும், கண்ணீர் ரஹ்மத்தோட கண்ணீர் வரும். இந்த இடத்துல பொறுமையா இருக்கலாம், எல்லாம் கைவிட்டான் என்று சொல்லி பொறுமையாக இருக்கிறான், நீ புரிந்து கொள்கிறான். இந்த 2 பேர்ல யார் நிம்மதியா வாழ்க்கை? முஸ்லீம் நிம்மதியா வாழ்வானா இல்லையா? ஏன் அவன் நிம்மதியா வாழ்கிறான்? ஏனென்றால் அவனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட போதும் அல்லாஹ் திருப்பிட்டான், அல்லாஹ்ட பொறுப்பை சாட்டிட்டான். அப்ப அவனுக்கு நிம்மதியாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வோட பொருத்தத்தை தேடக்கூடியவர்கள், அவர்களுக்கு முசீபத் ஏற்பட்டாலும், அவர்களுக்கு எது ஏற்பட்டாலும் அல்லாஹ்வோட பொருத்தத்தை அதில் தேடக்கூடியவர்கள் எதில் இருப்பாங்க? நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது ஷேக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஷக்கருல் லதி அவுலல் ஹலாயிக ஃபத்லஹு, அந்த படைப்பினங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீனை நன்றி செலுத்துவார்கள். பில் கல்பி வல் அக்வாலி வல் அர்கானி, உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். இப்போ
முசீபத் ஏற்பட்டு விட்டால் 4 வகையான படித்தரங்கள் இருக்கு. 4 வகையான படித்தரம்னா 4 வகையான மக்கள். முதல்ல இருக்கிறது யார் தெரியுமா? பொறுமை இல்லாத. பொறுமை இல்லாத என்ன பண்ணுவான்? ஆண்டா இது நடந்துச்சு எல்லாம் திட்டிடுவான். எல்லாம் திட்டி கழிச்சுட்டு கடைசியில சரி என்னமோ விதி பொறுமையா இருந்துட்டு போவோம். இவன்ற பொறுமை எங்க வந்துச்சு? முதல் நேரத்துல வரல, கடைசியில வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா. பொறுமை என்பது முதல் நேரத்தில் வருவது, முதல் நேரத்தில் ஏற்படுவது. சோதனை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த உடனே பொறுமை ஏற்படுவது, அதான் பொறுமை. திட்டி கழிச்சு வருத்தப்பட்டு பேசணும்னா பேசிட்டு அப்புறம் பொறுமையா இருப்பது எல்லாம் பொறுமை. அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா. அந்த சோதனை நடக்குதா, முதல்ல அந்த செய்தியை கேட்ட உடனே உள்ளம் நடுங்கும், உள்ள வந்து புரளும், உள்ள வந்து யாண்டா நடந்துச்சு எல்லாம் சொல்லும். அந்த நேரத்தில் உள்ளத்தை கட்டி போட்டு இது தப்பி அல்லாஹ் இருந்துச்சு அமைதியாரு உள்ளத்தை கட்டி போட்டு வைக்கிறாங்க. இதான் பொறுமை. உதாரணத்தை எடுத்து இது படிப்போம். அந்த ஆக்சிடென்ட் சம்பவத்தை எடுத்துக்கிறோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆபத்து தரும். அதுதானே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கு. பார்த்த உடனே ஒருத்தர் அமைதியா இருக்கிறான். சக்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்துச்சு, சொந்த மகன் மரணம். எப்படி ரசூலுல்லாஹ் அதை கையாண்டாங்க? நீங்க கையாண்டாங்க. மகளோட மகள் மரணம், மகளோட மகள் மரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்திய பேரணும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொருத்தன் மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனான், கையில தூக்குறான், கண்ணில இருந்து தண்ணீர் வருது. ரசூலுல்லாஹ் புலம்புனாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் கத்துனாங்களா? கிடையாது. பொறுமையாக இருந்தார்கள், உள்ளத்தை கட்டி கொண்டார்கள். அந்த நெஞ்சியும் ரஹ்மத்தோட கண்ணீர் வந்துச்சு. எதோட கண்ணீர்? பொறுமையின்மையோட கண்ணீர் கிடையாது, ரஹ்மத்தோட கண்ணீர் வந்துச்சு. அப்போ முதல் தரம் என்ன பண்ணுவோம்? முதல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? முதல் கட்டத்துல பொறுமையா இருக்க மாட்டாங்க, கத்தி புலம்பி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? சரி அல்லாஹ்வோட கத்தி பொறுமையா போக வேண்டியதுதான். அவன் இப்ப பொறுமை உள்ளவனா கிடையாது. இரண்டாவது வகை மக்கள் யாருன்னு சொன்னால், முதல் கட்டத்துல பொறுமையா இருந்துருவாங்க, ஆனா மனசு பொருந்தாது, மனசு பொருந்திக் கொள்ள. பொறுமையா இருப்பாங்க, மனசு பொருந்திக் கொள்ள. இப்ப இது அல்லாஹ் சொன்ன கட்டளை அவர்கள் செஞ்சு விட்டார்கள். அல்லாஹ் சொன்ன கட்டளை செய்து விட்டார்கள். பொறுமையா இருங்க, பொறுமையா இருந்தான், ஆனா பொருந்திக் கொள்ளவில்லை மனசுல. இது இரண்டாவது வகை மக்கள். மூணாவது வகை மக்கள் யாருன்னு சொன்னால், கஷ்டம் ஏற்பட்டவர்கள் பார்த்த உடனே பொறுமையா இருப்பாங்க, பொறுமையா இருந்துட்டு உறுதிக் கொள்வார்கள். அல்லாஹ் இதை ஏற்படுத்தினார், இன்னும் கயிறு இருக்கும், இன்னும் நலவு இருக்கும், இன்னும் தீமை இருக்காது, இது பொருத்திக் கொள்வார்கள். இவர்கள் மூணாவது வகை மக்கள். நாலாவது வகை மக்கள் தான் உச்சத்தை அடைந்தவர்கள். யாரும் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு அசம்பாவிதம் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் பொறுமையாக இருந்து பொறுத்து அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துவார்கள். அந்த நன்றி செலுத்துற அந்த தருணம் இருக்கிறது, எல்லாரும் அடைய முடியாது. ஒருத்தவங்க சோதனை ஆகிவிட்டது, அங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? காரணம் வித்தியாசம் நடந்தது சோதனை, இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நான் ஒருத்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இது அல்லாம எனக்கு எல்லா நியமத்தையும் தந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதை எடுத்து நீ இதுல எனக்கு ஒரு கயிறு வச்சிருப்பிய, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த உச்சத்துக்கு திரும்புறானே, இது சுக்ரோட நிலை. இது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அதை கொண்டு தான் ஒரு மனிதன் சுக்ரை முசீபத்துகளோட நேரத்திலையும் செய்யணும், அவனுக்கு அல்லாஹ் நியமத்துகளை கொடுக்கக்கூடிய நேரத்திலும் செய்யணும். சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். சுக்ருக்கு சில விஷயங்களை செய்தால் அவன் சுக்ருடையவனாக மாறுகிறான். சில விஷயங்களை செய்தால் சுக்ருடையவனாக மாறுகிறான். அதைத்தான் இந்த ஷேக் ரஹிமஹுல்லாஹ் 3 விஷயங்களை கூறுகிறார்கள். சுக்ரை 3 வகையாக அவன் செய்வான். பில் கல்வி வல் அக்வாலி வல் அர்கானி. முதல்ல உள்ளத்துல சுக்ர் செய்யணும். உள்ளத்துல சுக்ர் செய்யறது என்ன? இது அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று அதை அங்கீகரிக்க வேண்டும். காரூன் மாதிரி நியமத்துகளை எல்லாம் வந்ததுக்கு பிறகு நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ்வோட அருட்கொடை இது, அல்லாஹ் எனக்கு தந்தது, நியமத்துகள் அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வந்தது. முதல்ல உள்ளத்தால் அதை அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது நாம் மொழிய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். நாம் மொழிய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். சில பேருக்கு என்னன்னா உள்ளத்தில் இருக்கும், நாக்கில் வந்துடாது அவ்வளவு சீக்கிரம். வந்துட்டு அவனுக்கு என்ன ஆகும்? நான் போட்ட முயற்சியெல்லாம் காணாம போயிருக்கும் என்று
நாக்கில் வராது, நாவல வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளுக்கு ஒரு மனுஷன் ஷுக்ர் செய்ய ஆரம்பிக்கிறான், முடியுமா? முடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த ரப் இந்த அளவுக்கு நமக்கு செஞ்சிருக்கிறான், நாம் அவனுக்கு எதை செய்கிறோம் சிந்தித்து பார்க்கிறோம். மூணாவது தான் ஷுக்ர் செய்யக்கூடியது வல் அர்கான், செயல்பாடுகளை அல்லாஹ் ஷுக்ரை காமிக்க வேண்டும். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு கட்டளையிட்டான், இஅமலு ஆல தாவூத் ஷுக்ரா, தாவூதின் குடும்பமே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும் வண்ணத்தில் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள். இப்ப நம்ம இபாதத்தில் நிற்கிறோமே, தொழுகையில் நிற்கிறோமே, யாருக்காக நிற்கிறோம்? நமக்காக நிற்கிறோம், நம்மளோட நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்காக நிற்கிறோம். அந்த ரப்பு நமக்கு தந்ததற்கு ஈடு செய்யணும்னு சொல்ல முடியுமா? ஈடு செய்ய முடியாது. ரப்பு நமக்கு தந்ததற்கு ஈடு செய்ய முடியாது. ஈடு செய்வதற்காக நிற்கல, மனதாக எதுக்கு நிற்கிறோம்? அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பதற்கு. ஈடு செஞ்சிட முடியாது, நன்றி உள்ள அடியானாக இருப்பதற்கு. அப்போ நம்மளோட இபாதத்துகளை அதிகரிக்க வேண்டும். அதில் ரொம்ப முக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நியமத்தை கொடுத்தானா இந்த அல்லாஹ் பாதையை செல்வ செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுத்த மொபைல் போன் ஹராம்ல பயன்படுத்தினா அவன் நன்றி உள்ள அடியான். அல்லாஹ் கொடுத்த மோட்டர் பைக் அவன் ஹராம்ல பயன்படுத்தினா நன்றி உள்ள அடியானா? இல்ல. எல்லாத்தையும் விடுங்க. அல்லாஹ் கொடுத்த புத்தி, அல்லாஹ் கொடுத்த இந்த மூளை, சிந்திக்கக்கூடிய புத்தி, இது ஹராமை செய்வதற்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி உள்ள அடியானா இருக்கிறோம், நன்றி கெட்டவனாக மாறிவிட்டான். அதனால் தான் அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லும்போது கூறுகிறான், வகானல் இன்சானு பலூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயம் செய்யக்கூடிய மறக்கக்கூடிய மனிதனாக மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதனால் இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்திருந்தது பொருத்தமும் நன்றி செலுத்துவது. இது பொறுமைக்கு அடுத்தது வரக்கூடியது. பொறுமைக்கு அடுத்தது ஒரு மனுஷனுக்கு தக்தீர்ல ஒன்று ஏற்படுது, முதல்ல பொறுமையா இருப்பான், பொருந்திக் கொள்வான், ஷுக்ர் செய்வான். ஷுக்ர் ஒன்று எதுக்கு செய்வானா? உலமாக்கள் சொல்றாங்க, அவனுக்கு மற்ற எல்லா நியமத்தையும் நினைச்சு ஷுக்ர் செய்வான். இன்னொன்னு சொல்றாங்க, அதுல அல்லாஹ் கயிறு வச்சுதானே எனக்கு அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அந்த கயிறுக்காக அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவன் உள்ளத்துல என்ன இருக்கும்? அதுல கயிறு இருக்குன்னு அவன் இருக்கும், அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். அப்படிப்பட்ட நிலையை அடையக்கூடியவர்கள் தான் உயர்ந்த முஃமின்கள். இதுவரை பேசிக்கொண்டு வந்திருந்த ஒரு நிலை இருக்குது, ஹவுஃப், பயம், ரஜா, ஆதரவு, மஹப்பா, நேசம், அதுக்கு பிறகு திக்ரு, அதுக்கு பிறகு சபர், அதுக்கு பிறகு பொருந்துவது, அதுக்கு பிறகு ஷுக்ர் செய்வது. இந்த அனைத்து நிலைகளையும் அடைந்தவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த அனைத்தையும் அடைந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களே நமக்கு முன்னோடியாக ஆகிறார். நம்ம மனுஷன் என்ன பண்றாங்க? அவர்களும் மனிதர்கள், நானும் மனிதன். அவங்க எப்படி மனுஷனோ அப்படி நானும் மனுஷன். அவங்களெல்லாம் முன்னோடியா இருக்கணும். இன்னைக்கு சில ஜமாத்துகளை பார்க்க முடியும், மார்க்கத்தை பேசணுங்கிற பேர்ல, தௌஹீதை பேசணுங்கிற பேர்ல சில ஜமாத்துகள் இருக்கு. என்ன பண்றாங்க? அந்த சஹாபாக்கள் முன்னோடி கிடையாது. எப்படி எடுத்துறாங்க? அந்த சஹாபாக்கள் சொல்றதை நம்ம செய்ய முடியாது. குர்ஆன் சொன்னா டைரக்டா நம்ம எடுப்போம், ரொம்ப முடியாது சகோதரர்களே. அந்த சஹாபாக்களை தாண்டி இந்த மார்க்கம் நம்ம வந்திருக்குமா? முடியாது. அந்த சஹாபாக்கள் படி அந்த சஹாபாக்கள் வாழ்ந்ததின் படி வாழ வேண்டும். எல்லாத்துக்கும் யாருக்கு முன்னாடியா இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியாக இருக்கணும். அதை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்களோ அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபஇன் ஆமனு பிமித்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்ததவ். நீங்க அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை கொண்டு நீங்களும் ஈமான் கொண்டிருந்தால் ஃபகத் இஹ்ததவ், நீங்கள் நேர்வழியை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு இரவு இருக்குது, 29வது இரவு இருக்குது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வகுப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த இதோட வகுப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அறிவிப்பு செய்யப்படும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.